என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? என்னோட வழக்காடுகிறவன் யார்? இந்த கொஸ்டினை யார் கேட்பாங்க? தான் மேலே யோபு ஒரு இடத்துல கேட்டிருப்பாரு. தான் குற்றமே செய்யாமல் தான் மேலே பழி போடப்பட்டுக்கொள்ள அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இருக்கிற மனிதர்கள் கேட்குற கேள்வி தான் இது. அவர் தவறு செய்திருக்க மாட்டார். ஒரு சோதனைக்காக ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். அந்த இடத்துல யோபு சொல்லியிருப்பாரு, என்னோட வழக்காடுகிறவன் யார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் மேலேயும் செய்யாத தவறுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. ஆண்டவர் அந்த டைமில் அமைதியாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். யோபு புலம்பியிருப்பார், இன்றைக்கி நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்களா? என் மேலே அநியாயமாக பழி போட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் தவறு செய்தவன் கூட வெளியில் பரிசுத்தவான் மாதிரி காமிச்சிக்கிட்டு என் மேலே குற்றப்படுத்துகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் போய் என்னை தூத்திட்டு இருக்காங்க, என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவருக்கு உங்களை தெரியும். நீங்கள் தவறு செய்யலைன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் நீதிமான்றது அவருக்கு தெரியும். உங்களுடைய நீதியை அவர் வெளியரங்கமாக்குவார். இதில் முன்னாடி வசனம் சொல்லுது, எசாயா 57 சொல்லியிருக்கு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், இதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் மேலே குற்றம் இருக்கலாம், குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய நீதியை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அவர் ரொம்ப தூரத்தில் இல்லை. உங்களை நீதிமானாக்குகிறவர், இந்த வசனம் சொல்லுது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாக இருக்கிறார். உங்களை நீதிமானாக்குகிறவர் ஆண்டவர். அவர் உங்களுக்கு தூரமாக இல்லை, சமீபமாக இருக்கிறார். சீக்கிரமாகவே நீங்கள் இதிலிருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகம் பிரகாசிக்கும்.